திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பள்ளி முடித்து வீட்டிற்கு தனியாக நடந்து போயிட்டு இருந்தா 8 வயது சிறுமியை ஒரு வெறி பிடிச்ச நாய் ஒன்று அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு போய் வலுக்கட்டாயமாக மாந்தோப்புக்குள்ளே தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்குது. அந்த புறம்போக்கு நாயை 10 நாளாக இன்றோடு 10 நாட்கள் ஆகிறது. அவனுடைய முகம் சிசிடிவியில் பதிவாகி இருந்தும் அந்த வெறி பிடித்த நாயை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் இருக்கின்றனர். காவல்துறையானது என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியிலிருந்து ஆந்திரா தடா பார்டரானது மிகவும் அருகாமையில் இருப்பதால் அவன் ஆந்திரா தப்பித்து சென்றிருக்கலாம் என்று தெரியப்படுத்துகின்றனர். இந்த மாதிரியான வெறி பிடித்த மிருகங்களுக்கு போக்சோ போன்ற சட்டங்கள்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாயெல்லாம் பார்த்த உடனே என்கவுண்டரில் போட்டு தள்ளணும். அப்போ தான் ஒரு பயம் ஏற்படும். சின்ன குழந்தை எவ்வளவு கனவுகளோடு பள்ளி படிப்பிற்கு சென்று கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு சிறப்பான அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று பல குழந்தைகள் ஒரு கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த மாதிரியான வெறி பிடித்த மிருகங்கள் இருப்பதனால் பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட ஒரு கஷ்டமான நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கீழே ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒரு நம்பர் போட்டிருக்கேன். இந்த வெறி பிடித்த நாயை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பாகவோ இல்லை மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ தகவல் கொடுக்குமாறு காவல்துறையினர் கேட்டிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த வெறி பிடித்த காம கொடூர மிருகத்தை பிடித்து தருமாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.